So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what are the big changes is coming in your relationship? So உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில மாற்றங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும்னு பார்க்கலாம். அது ஒரு பெரிய மாற்றமா இருக்குமா இல்ல ஒரு சின்ன மாற்றமா இருக்குமா அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் பேஷனா வந்து பார்க்கலாம். So what are the changes will become in the upcoming days and the month? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த்ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்க லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் யுவர் சப்போர்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சில பைசிஸோட எனர்ஜிஸ் நான் இங்கே வந்து பார்க்குறேன். மீன ராசியோட எனர்ஜிஸ் நான் இங்கே வந்து பார்க்குறேன். துலாம் ராசியோட எனர்ஜிஸ் பார்க்குறேன். மகர ராசியோட எனர்ஜிஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடகத்தோட எனர்ஜிஸ்மே இங்கே வந்து இருக்கு. ஸோ இந்த எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்றனால தான் இதை நான் வந்து ஹைலைட் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த வீடியோஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்தந்த ஜோடியாக்ஸ் இருந்தால் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறப்போ ஸோ நீங்கள் யார் நீங்கள் இப்போ வந்து பார்த்தாலுமே அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ கம் பேக் டு த டாபிக். இப்போ இந்த பர்சனை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் நிறையாவே ஒரு சில மலரும் நினைவுகள்னு இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் பர்சன் கூட நீங்கள் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டாக நீங்கள் வந்து இருந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கூட நீங்கள் வந்து ஒரு இன்டிமேசியாக நீங்கள் அவங்க கூட வந்து கனெக்டடான ஒரு சில மூமெண்ட்டாக இருக்கட்டும். அவங்க கூட ரொம்ப நீங்கள் க்ளோஸாக நெருங்கி பழகினக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து லைக் அந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாகவே நீங்கள் அந்த பர்சன் மேலே ரொம்ப அந்த ஒரு லவ்வோட ரொம்ப அந்த ஒரு அட்ராக்ஷனோட நீங்கள் அந்த பர்சன் கிட்ட வந்து பழகிருப்பீங்க. ஸோ அந்த மூமெண்ட் அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த ரீடிங்ஸை நான் வந்து பார்க்குற விஷயம் வந்து லைக் ஐ ஜஸ்ட் சி இங்கே வந்து ஒரு மேரேஜ் கப்பலோட எனர்ஜிஸ்மே இங்கே வந்து இருக்கு அண்ட் லவ்வரோட எனர்ஜிஸ்மே லைக் லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருக்க எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஃபிசிக்கல் இன்டிமேசி அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் பர்சன் கூட நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக நீங்கள் வந்து பழகிருப்பீங்க, ரொம்ப க்ளோஸ்டாக நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் அது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு குட் மெமரிஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். த சேம் கோஸ் டு உங்கள் பர்சனுக்கும் அதேதான். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் இந்த பர்சன் கிட்ட வந்துட்டு ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியோ ஒரு சோல்மேட் எனர்ஜியோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த பர்சன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெட்டர் ஆஃப் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருந்திருப்பாங்க. ஸோ உங்களில் பாதிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களோட எனர்ஜிஸ் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு பர்சன் இந்த மாதிரி வந்து இருக்கணும், நான் என்னோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோலாம் நீங்கள் வந்து ஒரு பர்சன் இப்படி எமோஷனலாக வந்து இருக்கணும், இப்படி எனக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட மனசில் என்னென்னலாம் நீங்கள் ஒரு ஒரு பார்ட்னர் அஸ் அ பார்ட்னராக வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணீங்களோ ஸோ அதுக்குரிய ஒரு சில குவாலிட்டிஸ் கண்டிப்பாக இந்த பர்சன் கிட்ட வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்க கூட பழகின இந்த நாட்களாக இருக்கட்டும், அவங்க கூட பழகின இந்த ஒரு நெருங்கிய நாட்களாகவும் இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு குட் மெமரிஸாக கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அட் ப்ரெசென்ட் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா சம்திங் இஸ் நாட் பி லைக் பேலன்ஸ். ஏதோ ஒரு சில விஷயம் வந்து இன்னும் வந்து பேலன்ஸாக இங்கே வந்து இல்லை. சில நேரத்தில் ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இருக்கலாம் இங்கே. அண்ட் பர்டிகுலராக அவங்களோட கேசஸில் வந்து பார்க்குறப்ப இந்த 2 விஷயம் ஒரு மாதிரி ஹைலைட்டாக வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ இந்த பர்டிகுலர் விஷயம் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமான்னு தெரியாது. பட் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றதால இந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மேபி உங்களோட விஷயத்தில் வந்துட்டு லைக் 2 பேரோட பேரண்ட்ஸுமே வந்து இன்வால்வ்டாக வந்து இருந்திருக்கலாம். சம் கேசஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபாதர் அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃபாதர் இவங்க 2 பேர்ல ஏதாவது பிகாஸ் இங்கே வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஃபாதர் எனர்ஜி இங்கே நான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து பார்க்குறேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா எய்தர் அது உங்களோட அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட அப்பாவாக இருக்கட்டும் இல்லை 2 பேரோட அப்பாவாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இவங்களால வந்து ஏதாவது உருவாகி இருக்கலாம். இல்லை ஏதாவது சொத்து பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அதனால மாறி மாறி குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு சண்டை வந்திருக்கும். ஆனால் அதுலேயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே தான் வந்து மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே வந்து இருக்கு. ஸோ அங்கே என்னன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து அங்கே செட்டில் ஆகாமல் திருப்பி திருப்பி மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து தூண்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் அந்த விஷயம் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஒரு சில விரிசல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வருது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி இந்த ஒரு ரீசனால வந்து செப்பரேட் ஆகிருந்திருக்கலாம். ஓகே,
பேரண்ட்ஸ் ஒரு காரணமாவும் இருந்திருப்பாங்க. அது இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க நான் வந்து குடுக்குறேன். சில பேருக்கு வந்து இந்த மாரி சொத்து வச்சு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இத மேரேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறப்ப 2 பேரோட தரப்புல இருந்துமே உங்களோட அப்பா வந்து ஒத்துக்காம வந்து இருந்திருப்பாங்க. இங்க நம்ம வந்து மதர் எனர்ஜியோட ஃபாதர் எனர்ஜி ரொம்ப ஹையாவே வந்து இருக்கு. அதுலயுமே 2 தரப்புலயுமே நம்ம வந்து பார்க்குறப்ப, ஆ லைக் அப்பாவா இருக்கவங்க வந்து ரொம்பவே வந்து தடுக்கிற மாரி தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுலருந்து தான் அந்த பிரேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும். ஸோ நெறைய விஷயம் இங்க வந்து லைக் நெறைய ஒரு சில குட் மெமரீஸ் இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க இந்த பெர்சன் கூட. சில பேர் வந்து ஒரு 6 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். இந்த பெர்சன் கூட 9 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. இல்ல 3 வருஷமா இந்த பெர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. ஸோ அட்லீஸ்ட் இங்க வந்து என்னன்னா, லைக் அந்த ஒரு இயர் அந்த குவைட் ப்ராபப்ளி நம்ம வந்து பார்க்குறப்ப, மினிமம் ஒரு 2 வருஷமாவது இந்த பெர்சன் கூட நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அப்ப இவ்ளோ ஒரு நல்ல ஒரு குட் மெமரீஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்க 2 பேருக்குள்ளயும் இவ்ளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவ்ளோ ஒரு புரிதல் இருக்கு. 2 பேருமே வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்டா தான் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. எய்தர் நீங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும். 2 பேரோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, அ அவங்க தரப்புல இருந்தும் அந்த அன்பு வந்து குறையல. உங்களோட தரப்புல இருந்தும் அந்த அன்பு வந்து குறையல. ஸோ 2 பேருமே ரொம்ப அந்த ஒரு ஹேப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் வந்து வாழ்ந்திருப்பீங்க. அந்த ஒரு ஹேப்பியா தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. பட் இப்போ பேரண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட் அங்க வருது அப்படிங்கிறப்போ, சம்மந்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் அதனால வந்து உருவாகி, 2 பேருமே வந்து சரியா பேசாம இருந்திருக்கலாம். இதுவுமே ஒரு மெயின் ரீசனாவும் இருந்திருக்கும். இதான் ஒரு பெரிய ஒரு காரணமாவும் இருக்கும். உங்க ரிலேஷன்ஷிப் வந்து விரிசல் ஆறதுக்கு. ஸோ வென் கம்ஸ் டூ த சேஞ்சஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, நெறைய ஒரு சில விஷயம் வந்து உங்க கனெக்ஷன்ல பேலன்ஸ் ஆக வேண்டியது நெறையாவே இருக்கு. அதாவது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கோ, அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்றது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அதான் இங்க ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ப நம்ம வந்து பார்க்குறப்ப, நெறைய ஒரு சில சேஞ்சஸ் தான் இங்க வர மாரி நான் வந்து பார்க்குறேன். ஸோ எஸ்பெஷலி வென் கம்ஸ் டூ அ ஃபேமிலி சைடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப, ரொம்ப இங்க இம்பார்ட்டன்ட்டா வந்திருக்கு. அண்ட் இன்கேஸ் இப்போ வந்து ஃபேமிலி ப்ராப்ளமா இல்ல அதர் பெர்சன்ஸ்னால வேற ஏதாவது வெளிவட்டாரத்துலனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உங்க ரிலேஷன்ஷிப்ல உருவாகியிருக்கு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ்னாலேயே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில சொல்யூஷனுமே வந்து கிடைக்கலாம். இங்க நான் மெயினா வந்து பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸ்னால வந்திருக்க அந்த பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து லைக் ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் உங்களோட பேரண்ட்ஸே உங்க 2 பேரோட சைட்ல இருக்க உங்களோட பேரண்ட்ஸே வந்து இதுக்குரிய ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வந்து குடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நீங்க போய் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்க தேவையில்ல. இல்ல உங்களோட பெர்சன் அவங்களா வந்து தனியா எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இங்க வந்து எடுக்க தேவையில்ல. ஸோ யாரு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட்டிங்ல கிரியேட் பண்ணாங்களோ, அவங்க த்ரூவே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்போ 2 பேர் தரப்புல இருந்துமே நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்க 2 பேரோட பேரண்ட்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசுவாங்க. சம் கைண்ட் ஆஃப் அன் அக்ரீமெண்ட் அங்க கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்றதுக்காக. ஸோ அவங்க த்ரூவே ஒரு சொல்யூஷன், அவங்க த்ரூவே ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்க வந்து நடக்கும். ஸோ 2 பேருமே தான் வந்து திருப்பி பேசுவீங்க. இது த்ரூ நீங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணுவீங்க. மேபி லைக் அவங்களோட ஃபேமிலிலருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நேர்ல மீட் பண்றதுக்கோ, இல்ல அவங்கள வந்து உங்க வீட்ல வந்து கூப்பிடுவாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க வீட்லருந்து உங்கள வந்து கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ நேர்ல போய் அவங்க வீட்ல நீங்க வந்து பேசி, அண்ட் உங்களோட பேரண்ட்ஸையும் நீங்க வந்து கூட்டிட்டு போய், ஸோ என்ன ப்ராப்ளமோ அத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்றதுனாலும் சரி, அண்ட் அதுக்கு என்ன ஒரு சில சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன பண்ணா சரியாகும் அப்படின்ற மாரி அங்க வந்து ஒரு ஒரு சுமூகமான ஒரு விஷயமா தான் அங்க வந்து முடியும். அங்க போய் எதுவும் பிரச்சனை நடக்க போறது கிடையாது. நீங்க இப்ப உங்க பெர்சன போய் நீங்க வந்து மீட் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே அங்க வரப்போறது கிடையாது. பொதுவாவே அவங்களோட மைண்ட் செட் இப்ப நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு எப்படி சொன்னாலும் லைக் ஒரு ஒரு தன்மையா தான் அவங்க வந்து இருக்காங்க. எந்த ஒரு கோவம் அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. பொறுமையா, நிதானமா தான் அவங்களோட ஃபேமிலில வந்து பேசுவாங்க. ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்க்குறப்ப அவங்க ஃபேமிலில எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அண்ட் அதே மாரி உங்களோட உங்களோட சைட்ல இருந்தும் சரி, உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு இத நினைச்சு எவ்வளவோ ஒரு சில கோவங்கள் இருந்திருந்தா கூட, அவங்களுமே வந்து இவங்க இவ்வளோ தூரம் வந்து இறங்கி பேசுறாங்க. இவங்க இவ்வளோ தூரம் இப்ப வந்து இந்த மாரி இறங்கி பேசுறாங்க. ரொம்ப பொறுமையா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, உங்களோட பேரண்ட்ஸோட சைட்லயுமே நீங்க அந்த டிஃபரன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுமே வந்து லைக் அவங்க ஒரு மாரி கோவப்பட்டு ரியாக்ட் பண்றதும், அந்த மாரி எதுவுமே வந்து இருக்காது. அவங்களுமே வந்து இதே மாரி பொறுமையா, தன்மையா, சரி உங்க 2 பேரோட வாழ்க்கையுமே இதுல இருக்கு அப்படின்றனால,
அவங்களுமே ஒரு பொறுமையா ஒரு சில டிசிஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ 2 பேரோட வீட்டாரோட சைட்லயுமே நம்ம வந்து பார்க்கும்போது, அவங்களே ஒரு சில சொல்யூஷன் வந்து குடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்றத தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதே மாரி நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ பேலன்ஸ். இது நடந்ததுக்கு அப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு சில ஹீலிங்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். நெறைய அது ஒரு பேலன்ஸான ஒரு சில மூவ்மெண்ட் இங்க வந்து இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாரி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பெர்சன் கூட ரொம்ப அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான இருக்க நிறைய மெமரிஸ் கண்டிப்பா இந்த பெர்சன் கூட நீங்க வந்து இருந்திருப்பீங்க. நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி, ஸ்டார்ட்டிங்ல எப்படி நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருந்தீங்களோ, ஸ்டார்ட்டிங்ல நீங்க டேட் பண்ணும்போது எப்படி நீங்க வந்து ஒரு ஹாப்பியா நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, அதே மாரி ஒரு ஹாப்பியான ஒரு டைம் நீங்க வந்து ஃபியூச்சர்லயும் நீங்க உங்க பெர்சன் கிட்ட வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு லைக் அவங்களும் உங்கள எவ்வளோ தூரம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா, இப்போ வந்து பார்க்கும்போது உங்க பெர்சனோட சைட்லேருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸுமே அங்க வந்து இல்லாமலும் இருக்கலாம். இல்ல அவங்க அத பத்தி வந்து சரியா உங்க கிட்ட வந்து பேசாமலே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு என்னதான் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டைம் தான் நீங்க வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அவங்களோட தரப்புல இருந்தே சில விஷயம் இங்க வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நெறைய நீங்க வந்து ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் பர்ட்டிகுலரா நான் சொன்ன மாரி, உங்களோட பெர்சன் திருப்பி அந்த ஒரு பழைய மெமரீஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நியூ மெமரீஸ் மாரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல நீங்க டேட் பண்ண வருஷம் எந்த வருஷம் வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு சில எனர்ஜிஸ் நீங்க வந்து இந்த இயர்லயும் நீங்க வந்து பார்க்கலாம் உங்க பெர்சன் கிட்ட இருந்து. ஸோ அந்த ஒரு லவ்விங் எனர்ஜிஸ் அது ரொம்ப ஒரு மாரி கேரிங்கா இருக்கிறது. ஒரு நியூவா ஒரு பெர்சன லவ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயம் வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாரி பண்றது. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் இவங்க வந்து பண்ணலாம். உங்க 2 பேருக்குமே புடிச்ச இடத்துல போய் வந்து சேர்ந்து போய் சாப்பிடுறதா இருக்கட்டும். புடிச்ச இடத்துக்கு வந்து வெளியில போறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி அவுட்டிங், டேட்டிங் அந்த மாரி இல்ல மூவி பார்க்குறது. ஸோ அந்த மாரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நீங்க வந்து பாஸ்ட்ல பண்ணியிருந்த விஷயங்கள் என்னென்னவோ, அத இந்த பெர்சன் வந்து ஒன் பை ஒன்னா வந்து அத ரீகிரியேட் பண்ணலாம். ஏன்னா, அ சில விஷயத்துல உங்களுக்கு வந்து உங்க பெர்சன் மேல வந்து கோவமும் இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னரா இருக்காங்க. இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்சனா இருக்கும்போது, ஏன் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ப்ரையாரிட்டி குடுக்கல? ஏன் அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட பேச்ச கேட்டு ஏன் வந்து எதுவுமே வந்து உங்ககிட்ட பேசாம இருக்காங்க? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ அது எல்லாமே வந்து லைக் அவங்களால வந்து சில நம்ம நம்ம சில விஷயத்துல வந்து சொல்லுவோம் லைக் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்காது அப்படின்ற மாரி தான். ஸோ உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து பதில் இருக்க போறது கிடையாது. பட் உங்கள எப்படி சமாதானப்படுத்தணும்? உங்கள எப்படி மேனேஜ் பண்ணணும்? அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது நீங்க டெஃபினட்டா வந்து உங்களோட கோவம் கண்டிப்பா வந்து அங்க இருக்க போறது கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க வந்து லைக் ஓகே அந்த மூமெண்ட் அப்படி இருந்தாலும், இப்ப கெட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்குதுங்கிற மாரி தான். ஸோ இந்த மூமெண்ட்ல இருக்கக்கூடிய இப்படி என்ஜாய் பண்ற இந்த மூமெண்ட்ட நீங்க ரசிக்க தான் வந்து செய்வீங்க. பிகாஸ் இவங்க இல்லாத நாட்கள் கண்டிப்பா நீங்களுமே ரொம்ப அலோனா தான் நீங்களுமே வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. நெறைய நேரம் அவங்களோட ஃபோட்டோஸ நீங்க வந்து பார்க்கிறதா இருக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஏதாவது ஒரு சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நான் வந்து பார்க்குறேன். பர்ட்டிகுலரா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம். நாட் லைக் இப்ப நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோன்ல பார்க்குற மாரி நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு சில ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது நீங்க வச்சிருப்பீங்க உங்க பெர்சன பேஸ் பண்ணி. ஸோ அப்ப அந்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பெர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே வந்திருக்கும். அந்த ஃப்ரேம்க்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில அதுலயும் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன ஒரு லவ் ஹிஸ்டரி கண்டிப்பா அதுலயுமே வந்து இருந்திருக்கும். ஸோ அதுதான் இங்க வந்து அந்த ஒரு அந்த பாஸ்ட் மெமரீஸ் அந்த ஒரு மலரும் நினைவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சில மெமரீஸ் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். எஸ்பெஷலி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அப்படி நீங்களுமே நெறையா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க வென் இட் கம்ஸ் டூ சீ தேர் ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கும்போது. அண்ட் அஸ் வெல் அஸ் வென் இட் கம்ஸ் டூ த பெட் டைமா இருந்தாலும் சரி, நீங்க நைட்டு தூங்கும்போதுனாலும் சரி, அண்ட் அஸ் வெல் அஸ் எஸ்பெஷலி உங்களோட பர்த்டே டைம் இல்ல எதுனாலுமே சரி. ஸோ உங்களோட ஸ்பெஷல் டேஸ், உங்களோட ஸ்பெஷல் டைம் அண்ட் நீங்க 2 பேருமே வந்து சேர்ந்து இருந்த அந்த டைம், அந்த டேட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் டேஸ் அண்ட் ஸ்பெஷல் மெமரீஸ் அந்த டைம்ல கூட உங்க பெர்சன் வந்து பேசாம இருந்திருந்த அந்த மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டா இருந்திருக்கும். பட் அதுதான் உங்க பெர்சனுக்கு அவங்களுக்குமே இது எல்லாமே வந்து தெரியும் அப்படின்ற பட்சத்துல, ஸோ நீங்க திருப்பி வந்து சேரும்போது
இவங்க அந்த சில மெமரீஸ் எல்லாமே வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஐ திங்க் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த மாரி ஈவினிங் டைம்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மேபி இந்த ஒரு 6-7 அந்த மாரி ஈவினிங் டைமா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு சன்செட் ஆன ஒரு டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 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 மூமெண்ட் நம்ம வந்து பார்க்கும்போதே பொதுவா வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த நேச்சர் டைம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல நீங்க ஒரு நேச்சர் லவ்வரா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாரி சில விஷயங்களும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அது எல்லாமே உங்க பெர்சன் உங்களுக்காக வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அதே மாரி நீங்க இன்னும் இந்த பெர்சன் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ்டாவும் நீங்க வந்து பழகுவீங்க. தேர் இஸ் அ லாட் ஆஃப் க்ளோஸ்னஸ் உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி, நெறைய அந்த ஒரு இன்டிமசி கண்டிப்பா வந்து இருக்கும். நீங்க ரொம்ப வந்து நல்ல ஒரு க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எய்தர் அது ஒரு பிசிக்கலா இருக்கட்டும், இல்ல ஒரு எமோஷனலா இருக்கட்டும், உங்களோட பாண்டிங்ஸ்ல நெறைய குரோத் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது, இன்னும் உங்களோட பாண்ட் வந்து ரொம்ப அழகாவே வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்த பாண்ட்ல நெறைய அந்த ஒரு பொட்டன்ஷியல் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? So these are things I can see here. These are the beautiful changes is coming in your relationship. So கண்டிப்பா இந்த சேஞ்சஸ நீங்க வந்து 666 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ரியலி அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி பிகாஸ் நான் நம்பர் 6 மந்த் நான் இங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தனால தான் ஐ எம் சீயிங் திஸ் நம்பர் டு யூ. ஸோ கிளைம் திஸ் எனர்ஜி பை கமெண்ட் 666. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. போத் லிங்க் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து ரீடிங்ஸ் பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அண்ட் as well as ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீடைல் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோவில் ஹைலைட் கமெண்ட்லையும் நான் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோவில் டிஸ்பிளே இருக்கும் அண்ட் as well as the ஹைலைட் கமெண்ட்லையும் வந்து நான் பின் பண்ணியிருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் கைஸ் ப்ளீஸ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் ப்ளீஸ் எனக்கு கண்டிப்பாக வந்து கொடுங்க பிகாஸ் தட்ஸ் ரியலி மோட்டிவேட்ஸ் மீ அலாட். ஸோ ப்ளீஸ் யுவர் சப்போர்ட். அண்ட் as well as guys கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவர் லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு இந்த வீடியோஸ்லாம் நம்புறேன். ஸோ see you guys next time and love you all. Take care. Bye.